வரலாம்ப்பா, உட்காருங்க. சிவபெருமான் கிருபை வேண்டும். சிவன் கோயில் எங்க இருக்கு? வேற என்ன வேண்டும்? சிவபெருமான் கிருபை வேண்டும். மனது ஒருநிலைப்படலையே. 1 2 3 4 4 பேரும் 4 திசையில மனதை வச்சிருக்கீங்க. ஆமா, உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக தேவையில்லாமல் எங்க குடும்பத்தில் உள்ள தெய்வமே எங்களுக்கு துணை கொடுக்கவில்லை என்ற ஒரு வேதனையும், செய்யும் தொழிலுக்கு உகந்த உடல் ஆரோக்கியத்தில் தெளிவில்லை என்ற மனப்பாங்கும், இடைப்பட்ட காலத்தில் பிறரை நம்பி பணத்தை இழந்த ஏமாற்றத்துக்குரிய சூழ்நிலைகளும், இப்பொழுது கடன்பட்டு நகைகள் எல்லாம் நம்மை விட்டு பறிபோய் அடுத்த கட்ட வாழ்வை உருவாக்குவது எப்படி என்ற கேள்விக்குறியும் உங்கள் உள்ளத்தில் உள்ளது. உண்மையா? கால் ஒழுத்துவாங்க. நீங்க திருவள்ளூரா? இதுல வண்டி வாகனம் வச்சிருக்காரு. வண்டி வாகன தொழில் யாரும் பார்க்குறீங்களா? என்னது பக்கத்தில் வா, டிராவல்ஸா? வேற என்ன வேண்டும்? மனதை அடக்குங்க. வீட்டுக்குள்ள தெய்வம் போகலை. கையப்பிடிமா, நல்லா சிக்கன பிடிமா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. இடுப்புல உள்ள சவ்வு சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனை இருக்கு, புரியுதா? எலும்பு சம்பந்தமான டாக்டரை பார்த்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. இந்த நிலையில் உனக்கு மாறும். 6 மாத கால அவகாசம். செய்வனை சம்பந்தமாக வந்தது இல்லை. மூட நம்பிக்கையை கைவிடு. கால் வந்துவாங்க. மூட நம்பிக்கையை கைவிடு. பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? திருவள்ளூர். திருவள்ளூர் உத்தரவு, அவ்வளவுதான். பக்கத்தில் வாமா. நல்லா மனதை செம்மைப்படுங்கள், மனதை செம்மைப்படுத்துங்கள். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என்ன கருப்புசாமி? அப்படியா? 21 நாள் கழித்து என்னை பாரும்மா. உன் புருஷனை மாத்திட்டாரேன். கூப்பிடுத்தாரன் போ. கர்மசாமிக்கு தாயின் மடியில் முருகா போயிட்டாங்க. அடுத்த பைசில் ஆந்திரா பாடர். என்னடா வேணும் தம்பி உனக்கு? கண்ண முடிக்காடா. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்களில் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று உங்க குடும்பத்துக்கு ஒரு தெய்வமா இருக்கும். என்ன சரியா? பெரியவங்க உனக்கு சொல்லலையா? ஒரு தெய்வம் இருக்கு. அதே மாதிரி 2.25 ஆண்டுகளாக நிறைய கடன்களும் தொழில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கும். இப்போதைக்கும் ஊர் உலகத்தை சுத்திக்கிட்டு தான் இருப்பே தவிர நிலையான தொழிலை பார்க்க வழி இல்லாமல் இருக்க. உனக்கு சரியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கடனை திருத்தி தரேன். 3 முறை என்னைய பார்ப்பா, வெற்றி உண்டு. தெளிவாக இருந்து கொள். கர்மசாமிக்கு ஆந்திரா பாடர். கால் ஒன்று வாடா குட்டியா. நீங்க போல, நீங்க ஆந்திரா பாடுறா. எப்படி? ஓம் மாரியாத்தா கோயில் இருக்கா? உங்க ஊருக்குள்ள இருக்கா? என்னது? என்னையா சொல்றாரு இவரு?
எந்த ஊருங்க உங்களுக்கு கரெக்டா? பொன்னேரிக்குள்ள மாரியம்மன் கோயில் இருக்கா? முனீஸ்வரர் இருக்காரா? நீங்க போங்க. நீ வாடா, கால் வந்துட்டு வா. நீங்க உத்தரவுக்குரிய ஆள் இல்ல. வேற எல்லையை சொல்லி பிறகு கூப்பிடுறாங்க. அவரவர் வீட்டுக்குள்ள என்ன அடையாளம் இருக்கோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். என்னடா தம்பி? अच्छा की जुमा का बचे வாடா, நல்ல காலோட வா. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய சொத்துக்குள்ள டாக்குமெண்ட்டை நீ யார்ட்டையும் வித்துறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞரை வச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு. இந்த மனைவியோட எனக்கு வாழ முடியல, என் உயிருக்கே ஆபத்து இருக்கு, வேற எனக்கு ஏதாவது ஒரு துணை அமையுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் உள்மனதுல இருக்கு. அப்படி ஒரு ஆளை பார்த்து நான் பேசி எனக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பழக்கம் வருது. அது செஞ்சா சரியா இருக்குமா இருக்காதான்னு ஒரு சந்தேகமும் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. குழப்பவாதிகள் இங்க வந்து தெளிவடைய முடியாது. தெளிவா உண்மையா கண்ணாடி மாதிரி இருந்தா தான் வாக்கு, இல்லைன்னா இல்லை. என்ன இப்போ உனக்கு மீண்டும் வெளிநாடுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் தான் இருக்கு. 18 நாள் கழிச்சு அங்கிருந்து பதில் வரும். வெற்றியாக்கி தரேன், 3 வருஷத்துக்கு அடிச்சுவா, சரியா? ஜெயிச்சுக்கோ. நல்லா கர்மசாமிக்கு போடிநாயக்கனூர். யாருப்பா போடிநாயக்கனூர்? போடிநாயக்கனூர் கூடலூர். கூடலூர் கூடலூரா? எந்த ஊருமா? தம்பி பாத்தியா, தாய் ஒண்ணு கும்பிடுறேன், நீ அங்க போய் இருக்குதா? நான் பிறகு கூப்பிடுவேன். கூடலூர் கேட்டா கடலூர் வாரியே, கடலூர் கூட. திருச்சி எல்லை, திருச்சி. திருச்சி வாங்க, திருச்சி. பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறது யாரு? வா வவ்வாடா, வா வான்னு அர்த்தம். வெண்ணி கொடுப்பா. கால் நோட்டாடா தம்பி, என்ன பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்க? போறதுக்கு ரெடியா வச்சிருக்கியா? வெரி குட். ஏன் போகல? யாருக்காக? அம்மா பராசக்தி வருக மகளே, அகிலாண்ட ஈஸ்வரியே. யார் இருந்தவர்கள்? அம்மா பராசக்தி. கல்யாணம் முடிச்சிட்டியா? உட்கார். இப்போ கல்யாணம் முடிக்கணுமா? ஏன் உனக்கு மனத்துக்குள்ள ஒரு விருப்பமே இல்லையா? பக்கத்துல வா. ஒருவருடைய ஆரோக்கியத்தை பற்றி மனதில் ஒரு சிறு குறை இருக்கா? இதுவரை சேர்த்த பணங்கள் நஷ்டமாகி மனவேதனைகளும் வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய விதி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கு. நம்முடைய உறவினர்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் மனப்போராட்டங்கள் ஏற்படக்கூடிய நிலை நடந்து கொண்டிருக்கு. இதையெல்லாம் ஒரு பெருசா எடுத்தா மனிதன் வாழ முடியுமாயா? கால் ஒழுத்துவார்.
புயல் மழைக்கு பயப்படணும், சாரலுக்கு பயப்படக்கூடாது. வேற என்ன வேணும்? நடக்கவே செய்யாது. தை மாதம் வரை உன்னுடைய வீட்டு பிரச்சனைகள் தீராது. அதை விற்கணுங்கிற நிலைமைகளை நீங்க முடிவெடுக்கவும் கூடாது. புரியுதா? அதனால செப்டம்பருக்கு மேல் நீ வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள். அதுல நீ வெற்றி அடைவ, யாராலும் இடைஞ்சல் வராது. பக்கத்துல வாமா. கர்மசாமிக்கு சக்தி பெறுவாய். அதான் வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னேன், சரியா போயிடும். 3 முறை என்னைய பார், நீ நல்லா ஆயிடுவ, ஐஸ்வர்யம் பெறுவாய். கர்மசாமிக்கு கர்மசாமி என் தொழிலை வளமாக்கி கடன்படாம காப்பாத்துன்னு ஒரு பெண்ணடியா கேட்கா. கால் சொல்லலாம். ராஜஸ்தானில் யாரோ ஒருவன் ராஜாவாகி இன்னொரு தரம் எனக்கு ராஜா ஒரு பக்கம், ராணி ஒரு பக்கமா தொழில் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கும். இருக்கா இல்லையா? சமீப காலத்தில் கொஞ்சம் கடனும் சில வழக்குகளை சந்திக்கக்கூடிய மன உபாதைகளும் நடந்தன. அவைகளிலிருந்து மீட்டி உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதுங்களா? கால் நோட்டுவோம். எனக்கு சரக்கு வேணும். வேற என்னமா வேணும்? எந்த மனக்குறையும் இல்லாம சர்வ ஆரோக்கியமா வாழ வச்சுட்டாரு. தை மாதம் நான் பத்திரம் முடிச்சு தரேன். போயிட்டு வா சாமி. என் உடல்நிலையை நல்லாக்கி கொடுத்து திருச்சிருந்து ஒரு பெண்மணி கேட்கிறாள். சாப்பிட்டு போமா, அரைகுறையா போயிடாத. கால் வந்துட்டு வா. நம்பவே மாட்டேன். கால் வந்துட்டு வா. சும்மா குனிஞ்சு எழுதிட்டா கும்பிட்டுன்னு அர்த்தமா? உட்கார். உன்னுடைய உடலை ஆய்ந்து பார்த்தேன். ஒரு பக்கத்து தோளில் ஏதோ ஒரு சக்தி வந்து உட்கார்ந்தது மாதிரி ஒரு வெயிட் இருக்கும். இருக்கா? இங்க இருக்கும். சாமி, அது நோயா அல்லது வேற எதுவும் ஆற்றல்கள் வந்து என்னைய தொற்றுக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்கும். ஆனா அது ஒரு உணர்ச்சி சம்பந்தமான நோய். புரியுதா? இதை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? பாஸ் ஆயிடுவான் உன் பையன். அவருக்கு ஆபத்து இல்லை. போயிட்டு வா, உன் குங்கும நிலைக்கு. சந்தோஷமா. இன்னொரு மகன் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்திருக்கான். யாருக்குடா சரியில்லை? என்ன செய்து உனக்கு? கண்ண முடி பாப்போம். நீ தான் கால் நிறுத்துவா. உன்னுடைய எல்லைக்கு போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி இருப்பேனே, கம்மா கரையில கருப்பசாமி. கருப்பசாமிக்கு முன்னால முத்து கருப்பசாமி, முத்தையன் கருப்பசாமி அவருக்கு பேர், உண்மையான பேர். புரியுதா? இடைப்பட்ட காலத்துல அந்த கோயிலுக்கு போற வழியை ஒருத்தன் அடைச்சுட்டான். அங்க ஒரு வில்லங்கம் வந்துருச்சு. அதெல்லாம் தீர்த்தது நான் தாண்டா தீர்த்தேன். கால் விட்டு வாடா எலி. கருப்பசாமிக்கு சாமி, ஒரு 1.5 வருஷமா என் தொழிலை பற்றியும் என் உடல்நிலையை பற்றியும் எனக்கு ரொம்ப மனக்குழப்பமா இருக்கு. என்கிட்ட சில பேர்கள் வந்து தப்பான கருத்துக்களை சொல்லி எனக்கு ஏதோ மந்திரத்தால பண்ணிருப்பாங்கிற ஒரு ஐயப்பாடு என் உள்ளத்துல ஏற்பட்டிருக்கு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியணும்னு கேட்க கால் இருக்கு. வெந்நீருக்கு தரணும்ல. என செய்வதை செஞ்சது உண்மை. அதில் ஒரு பொம்பளை இருக்கிறது உண்மை. உனக்கு பிரச்சனை வந்தது அவளாலதான். தீர்த்து வெத்தியாக்கி தந்தா போதுமா? கால் இது வெண்ணிச்சாமி, தண்ணிச்சாமி இல்ல. விரல பிடிச்சுக்கா. என்னடா
சொல்லு, என்ன வேணும் வேற? யாரு? கண்ண முடிக்கா, கண்ண முடிக்காடா நல்ல. இந்தா அடங்கிடுவான். உனக்கு எந்த ஆபத்து வராது, நோயை தீர்த்து தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போ. சுபகாரியம் நினைச்ச பொம்பளை கிடைக்க மாட்டான். வா, ஏன் சொல்லிதான் முன்னாடி போட. கருமசாமிக்கு, கருமசாமிக்கு என் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான். சாமி, என் புருஷன் குடிக்காரு, கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்கும், எனக்கு லாபம் இல்லையே சாமி. கால் வந்துட்டு வா தம்பி, வா வா வா, நல்லா இருக்கேப்பா. இது யாரு? அப்படியா, பூரணை வாக்கியம் வரான், செம்பத்திக்கு உள்ள வைங்கடா. இந்த கோயிலுக்கு சாமி கும்பிடன்னு கூப்பிட்டு வந்து என்னைய கேவலப்படுத்துறீங்க. வீட்டுக்கு வாடி, உன் குடும்பியா இருக்கேன். இன்னொருத்தனை கால் சொல்லிட்டு வா. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா, உன் கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒரு பசுமாடு வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. பசுமாடு தான் மகாலட்சுமின்னு அர்த்தம். நாங்க மாடே வளர்க்கலைன்னு நீ உன் மண்டை ஓடுத. உன்னுடைய வீட்டுக்குள்ள 3 வருஷ காலமா மகாலட்சுமி கடாட்சம் புறாவும் அப்படி குறைஞ்சி போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். இது யாருடா? உங்க அப்பனும் குடிகாரன். இது யாருமா? உன் புருஷனும் குடிகாரன். கால் வந்துட்டாங்க. உங்களை வச்சு கவர்மெண்ட்டுக்கு நல்ல லாபம்டா. இப்போ உங்களுக்கு கடன் படாம காப்பாற்றணும், மனைவி மக்களை உரிமையா வாழ வைக்கணும். எனக்கு தேவை கேட்டா தந்துருவீங்களா? எனக்கு சத்தியம் மட்டும்தான் தேவை. உன் காசு பணம் எனக்கு தேவையில்லை மகளே, எனக்கு சத்தியம் மட்டும் தேவை. அதுலேயும் பொம்பளைகளுடைய சத்தியம் எனக்கு தேவையில்லை, ஆம்பளை பேருடைய சத்தியம்தான் எனக்கு தேவை. முடியுமாடா? ஏன்னா என்கிட்ட சத்தியம்லாம் என்ன நடக்கும்னு தெரியுமா? ஒத்த காலுங்கையும் விளங்காம போயிடும். என்ன பண்ணுவ? அப்படியா? 1 மாதம் உனக்கு கட்டளை. 30 நாள் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கா, உடம்பு கொண்டு செய்யாது. அடுத்த பௌர்ணமிக்கு வரையில என்கிட்ட சத்தியம் பண்ணணும், குடிக்க மாட்டேன். அதுக்கு பிறகு நீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி நடந்துட்டேன்னா உன்னை கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவேன்டா. அதே மாதிரி ஒரு ஊர்ல இருந்து வந்தவன் சதா காலகட்டமும் பாட்டா அடிக்க வச்சிருப்பான். நான் சொல்றது சாரியாக 7 ஆண்டுகளுக்கு முன்னால அவங்க அப்பா என் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைங்கயான்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஏன் நீ ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்றியே, என்ன 3வது கல்யாணம் நடத்த சொல்றேன்னு. ஆமா, என் மகன் 2 கல்யாணம் முடிஞ்சு 2 பொண்டாட்டியும் பிரிஞ்சு போயிட்டான். ஏன்டா பிரிஞ்சு போனா? உன் பாக்கெட் எடுறான்னு. பாக்கெட்டுக்குள்ள 3 பாட்டில் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் புல்லோட தான் இருப்பான், காட்டுல காருக்குள்ள. நல்ல மனுஷன், தங்கமான பேவன். புரியுதா? ஆக இலங்கை மாநகரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சென்னையிலிருந்து அவனுக்கு தொடர்பு கொண்டாள். அவளை கெட்டிடணும்னு சொல்லி முடிவெடுத்து என்கிட்ட வந்தான். குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணுவியாடான்னு. சரின்னு சொன்னான். அப்போ வரக்கூடிய பௌர்ணமிக்கு பண்ணடான்னு. பௌர்ணமிக்கு வந்து என்கிட்ட சத்தியம் பண்ணான். சத்தியம் பண்ணிட்டேன்னா குடிக்க கூடாதுன்னு. இவர் என்ன சாமி சத்தியம் பண்ண என்ன நடந்துட போன்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வீட்டில் போய் உதவி இணைஞ்சிடுது, குடிச்சிடுது. குடிச்சு மறுநாள் எந்திக்க முடியல, ஒரு கையும் காலும் இழுத்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். பின்ன அவங்க அப்பன் டாக்டர் போட்டு தூக்கிட்டு வந்தான். ஊரை சொல்ல மாட்டேன், எம்மளா அது சொல்லக்கூடாது, தப்பு. பின்ன அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு, தம்பி உனக்கு பொண்டாட்டி கிடைக்க மாட்டா, பாட்டில் தான் கிடைக்கும், குட்டி இல்லை புட்டி விட்டு போடான்னு. இப்போ இன்னைய வர ராஜா கல்யாணம் முடிக்கல, டெய்லி குடிப்பான், ராஜபோதையோடு இருப்பான். யாருமே பெண் கொடுக்க மாட்டேங்காங்க. புரியுதா உனக்கு? அதனால நீ அப்படி சத்தியம் பண்ண முடியுமா? சும்மா ஏன் முன்னால ஆமான்னு சொல்லிட்டு போனா மாட்டிக்கிடுவேன். 30 இப்போ முடிஞ்சாலும் நீ நாளைக்கு குடிச்சிருவேன். 3 நாள் 1 மாதம் அவகாசம், 30 நாள் அவகாசம். பௌர்ணமிக்கு வந்து சத்தியம் பண்ணிட்டு வெற்றி மாலை வாங்கிக்கா, கோடீஸ்வரர் ஆகுவேன். இப்படி மகளே, அவரை திருத்த முடியாது, மெல்ல மெல்ல அடக்கி தாரேன். வா பக்கத்தில். உன் புருஷனை திருத்தி தாரேன், உன் புருஷனை திருத்த முடியாது. உண்மையை சொல்லுவேன். ஏன் அவன் கர்மம் அதுதான். நல்லா இருக்கும். இந்தா இந்தாப்பா,
ரூபா கொடுக்கலாம் உனக்கு அந்த எருமை மாடு நான் கொடுத்தேன் போ. கருப்பசாமிக்கு 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 என் மகன் ஆரோக்கியத்தை சரி பண்ணி கொடுங்க கருப்பசாமி அப்படின்னு கேட்டு வந்தது யாரு? என் மகனுக்கு ஆரோக்கியமும் வேணும் வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டுவாங்க கால் வந்துட்டுவாங்க கால் வந்துட்டுவாங்க கால் வந்துட்டுவாங்க கால் வந்துட்டுவாங்க கால் வந்துட்டுவாங்க. அடுத்த பைசில் பொள்ளாச்சி மயிலாட வான் கோழி தடை சொல்வதோ. இந்த மகனுடைய மனதை சீராக்கி நல்ல அமைப்பு உருவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா இன்னும் 6 மாதத்துக்குள்ள வேலைக்கு போகக்கூடிய புத்திமதி கிடைச்சிரும், தெளிவாயிருவோம். இன்னும் 3 முறை என்னைய பார்க்கணும், சக்தி கொடுப்பேன், வெற்றி ஆயிடும். இந்தா மகனே வரணும் வரணும் வரணும். சாமி நாங்க பாக்குற தொழிலை வளமாக்கி கொடுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாங்க. என்ன தொழில் பாக்குறீங்க? கால் வந்துட்டு வாங்க. நம்பவே மாட்டேன். இன்னொரு தடவை தோட்டத்துக்கு போற வழியில இடது பக்கத்துல அம்மன் கோயில் உண்டுமா? ரைட் சைட்ல போனா நான் கருப்பசாமி இருக்கனா? கால் வந்துடலாம். அமைதியா இருக்கு சொல்லு. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். இப்போ ஓராண்டு காலங்களாக ஆரம்பிக்கப்பட்ட தொழில்ல இப்போ ஒரு 6 மாதமாக உனக்கு லாபம் கிடைக்கிற. அது சம்பந்தமாக மன வருத்தமும் சரக்கெல்லாம் ஏற்றி போக முடியாத குழப்பங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால விலை கூடிடுத்து, இப்போ விலை மத்தியமும் ஆயிடுது. அதனால போட்ட ரேட்டை எடுக்க முடியலையே கருப்பசாமி, இந்த தொழில் பார்க்கவா, அடுத்து வேற எதுவும் மாத்திக்கலாமாங்கிற சிந்தனை உன் உள்ளத்துல. கால் வந்துட்டு வா. எனக்கு ஒரு சரக்கு வாங்கி தான் நான் உனக்கு ஓகே பண்ணி தரேன். டிங் 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 டிங். கேட்கணுமா? கிடைச்சா என்னப்பா உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை? நரம்பு தகுந்தமா ஒரு சைடு இழுத்துட்டு எனக்கு. கால் வந்துட்டு வா. டிங் டிங். கருப்பசாமிக்கு இந்தாப்பா விலை உயரப் போகுது, இதே தொழில் நிலைக்க போகுது. 2027 6வது மாதம் வரை இந்த தொழிலையே பார்ப்பாயாக. பால் பசு 4 வாங்குவாயாக, அதில் பாக்கியத்தை பெறுவாயாக. வந்தாச்சு, நான் கொடுத்தன பணம். சந்தோஷமா இருப்பா. 3 முறை என்னை தொடர்ந்து பார். ஆடி அமாவாசைக்கு வந்து சேர், ஆனந்தம் அடைவார். சென்று வருங்க. கருப்பசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? இதுல வாங்க. என்ன என்ன பிள்ளைன்னா என்னது? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கால் சொல்லலாம். முதல்ல தொழிலை பத்தி கேட்ட நீங்க அசையல. பழைய வீடு சொத்து ஒண்ணு சும்மா கிடக்காது. யாருக்குள்ளது? யாருக்குள்ளதுமா? உங்களை விட்டு போயிடுதா? யாருக்குள்ள வீடு அது? இவருக்கு தெரியாதோ? அப்ப அதெல்லாம் உங்க முன்னோர்கள் காலத்தில் உள்ள வீடு யாருடையது? எங்க இருக்கு? எதுக்கு கொடுத்தீங்க? அதை தானமா கொடுத்துட்டீங்க. அதான் அந்த வீடு சொத்தெல்லாம் சும்மா கிடக்கன்னு பேச. இப்பவும் அதுவும் முழுமையாக ஆரம்பிக்கப்படலை, ஆதரிக்கப்படலை. பிரயோஜனம்லாம் தான் இருக்கு. சரி, கால் ஒன்று சொல்லலாம். நானே கால் மாதங்கள் உன்னுடைய தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் இருக்கும். இருக்கா? ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி அடிக்கடி சந்தேகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்.
அது பெரிய நோய் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியாச்சு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிள்ளைக்கு வாழ்வாதாரம் சுயமாக ஒரு தொழிலும் வாழ்க்கையும் செம்மையாகிறதுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு உதவி கிடைக்கும். அது செம்மையாக நடக்கும். வேற என்ன வேணும்? நடக்கும். அந்த தொழிலை நிறுத்தி வெற்றியாக்கி தரேன். முடக்கம் தீரும், செய்வன நடக்கவில்லை. சொல்லுமா. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அப்படியே அவரை பாஸ்போர்ட் எடுக்க சொல்லு. போயிட்டான். கர்மசாமிக்கு தாத்தாட்ட பிற விவரம் சொல்லுவேன், தெரிஞ்சுக்கோ. கால் வந்துட்டு வரலாம். முருகாவும் பாட்டெல்லாம் இருக்கின்றது. மணி ராஜுக்கு இது யாரு? என்ன வேணும்ப்பா? பக்கத்துல வா. என்னைய முழுதா நம்பி வந்திருக்கியா? உண்மைக்கா? இவன் மனசுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன், உன் மனசுல நான் அறகுறையா இருக்கேன்டா. அதான் நான் கேட்டேன். சரி, நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. சுவாமியே வரலாம். உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளியினுடைய துர்க்கை அவதாரம் அந்த பகுதியில் உண்டு. மாகாளி அம்மன் ஆயுதம் தாங்கிய தாய். இப்போதைக்கு 1.25 ஆண்டுகளாக தொழில் சொந்தமாக மன வருத்தமும் வாகனம் சொந்தமான மனக்குறையும் பண நஷ்டமும் இருக்கும். இருக்கா? இந்த தொழில் உனக்கு வளமாகும், வேறு தொழில் மாற்ற வேண்டாம் என்று சொல்லி உத்தரவு. அதனால இன்னும் 3.25 ஆண்டுகள்ல கோடிகளை ஒட்டிய லாபத்தை பெற வைக்கிறேன். இன்னும் 2 இடத்தில் துணையாக இதே தொழில் அமைக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். வெற்றியாகி இருந்தா போதும்னா. இந்த மகன் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக படிச்சு வருவான். இவனை நீ படிக்க வச்சு வெற்றியாக்கிடலாம். இந்த மகள் பிசினஸ் லைன்ல வெற்றி அடைந்து வருவான். கால் வந்துட்டு வரலாம். என்ன உண்டுமா கேட்டுருவோம். அடையாளம் என்ன? உடலில் ஒரு பக்கம் மிளகு தண்டியில் ஒரு சின்ன வீக்கம் ஏற்படுவது உண்டு. இருக்கா? அதை பற்றி பயப்பட வேண்டாம். அது பயப்படக்கூடிய விஷயம் அல்ல. அது ஹார்மோன் சம்பந்தமான கட்டி, வேற ஒண்ணு இல்ல. கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு பெங்களூர். கால் வந்துட்டு. வேற என்ன குணகுட்டி? வீடு தை மாசம் 20ஆம் தேதியில் வீடு அமையும். செல்வம் சிறப்பாகும். ஒண்ணுமே இல்லை. என்னைய 3 முறை பாரு, எல்லா செல்வமும் பெறுவேன். வாடா செல்லக்குட்டி பேரா. தாத்தா சொல்ல. தாத்தா தாத்தா சொல்லடி. தாத்தா அப்படியா? சரி, 1 2 3 4 5 ஆவணி 30க்குள்ள வரப்போ. பெங்களூர கால் ஏழு. இந்த போய் யாரு? ராவணனா? கால் வந்துட்டு வா. புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி. இதுவரை வாழ்க்கையில பூஜ்ஜியம் தாண்டா. இனிமேலாவது இந்த பூஜ்ஜியத்தில் ஒரு ராஜ்யத்தை அமைக்க முடியுமா? அல்லது இப்படியே காலம் போனால் ஒருத்தர் வேண்டாம் நான் ஆண்டியா போயிருவனா? என்னதான் முடிவுன்னு என் வாழ்க்கைக்கு தெரியணும். ஏதோ உங்களை நம்பி நான் வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு சொல்லி உன் உள்மனதுல ஒரு ரெக்கார்டு இருக்கு. உண்மையா? கால் ஒன்று